மகேஷும் மாதவனும் கல்லூரி மாணவர்கள். அவர்கள் பள்ளி பருவத்திலிருந்தே ஒன்றாக பயின்ற இணைப்பிரியா நண்பர்கள். காலம் கனிந்தபோது கட்டாயமாய் பிரிந்தார்கள். சில ஆண்டுகளில் மகேஷ் மாவட்ட ஆட்சியராக பணியமர்ந்தான். மாதவன் அரசியல்வாதியாக மாறி தன் திறமையால் அதே தொகுதியில் போட்டியிட்டு எம்பியாக உயர்ந்தான். இருவரும் இளமையிலேயே இயேசுவின் போதனைகளால் ஈர்க்கப்பட்டவர்களாதலால் தாங்கள் அமைந்த துறைகளில் நேர்மையாக நடந்தார்கள். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபுரிந்த குமார் என்ற அலுவலர் லஞ்சம் வாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டு ஆட்சியர் மகேஷால் பணி நீக்கம் செய்யப்பட்டார். பணி நீக்கம் செய்யப்பட்ட குமார் தனது கட்சிக்காரரான எம்பி மாதவனின் உதவியை நாடினான். சட்டவிரோதமான காரியத்திற்கு உதவும்படி தன் நேர்மையான நண்பனிடம் எப்படி கேட்பது? ஒருவேளை அவன் மறுத்துவிட்டால் நட்பில் விரிசல் ஏற்பட்டு விடுமோ என மாதவன் மலைத்தான். குமார் அதிகம் கெஞ்சியதால் வேறு வழியின்றி ஆட்சியர் அலுவலகம் வந்தான். அவன் ஒரு எம்பி ஆகையால் அனுமதி பெற்று ஆட்சியர் அறைக்குள் சென்றான். அவனை கண்டவுடன் ஆட்சியர் மகேஷ் ஓடி வந்து ஆற தழுவி கொண்டான். இருவரும் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டார்கள். நீ நேர்மையான ஆட்சியர் என்று கேள்விப்பட்டேன் என்று மாதவன் மகேஷிடம் கூறினான். இருக்கலாம், ஆனால் நேற்று ஒரு தவறு நடந்துவிட்டது. என் அலுவலகத்தில் பணிபுரிந்த குமார் என்பவரை தவறான தகவல்களின் அடிப்படையில் நான் பணி நீக்கம் செய்துவிட்டேன். இப்போது வந்த சிசிடிவி அளித்த தகவலின் அடிப்படையில் அவர் குற்றம் புரியவில்லை என்று அறிந்ததிலிருந்து எனக்கு தூக்கமே வரவில்லை. இந்த அலுவலகம் வந்தவுடன் பணி நீக்க உத்தரவை ரத்து செய்த பின் தான் எனக்கு சமாதானம் வந்தது என்றான் மகேஷ். துணுக்குற்ற மாதவன் தான் வந்த விவரத்தை மகேஷிடம் கூற அவன் ஆச்சரியப்பட்டு, அப்படியா, நீயே குமாரின் நாளை இங்கே என்னை வந்து பார்க்க சொல். எல்லாம் நன்மையாக முடிந்து விட்டது. உனக்கு திருப்தி தானே என்றான். இருவரும் சத்தமாக சிரித்தார்கள்.